எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 94வது ஸ்தோத்திரம். விகாய சகதிர் ஜோதி சூருச்சிர் சூதபு விபு ரவிர் விரோச்சன சூரிய கவிதா கவிலோச்சனக. இதான் இன்னைக்கு 94வது ஸ்தோத்திரம். விகாய சகதிர் ஜோதி சூருச்சிர் சூதபு விபு ரவிர் விரோச்சன சூரிய கவிதா ரவிலோச்சனக. இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, விகாய சகதிர் ஜோதி சூரிய சுதபு விபு ரவிர் விரோச்சன சூரிய சவிதா ரவிலோச்சனக அப்படி சொல்லணும். சொல்லும்போது அந்த ரைமிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு பாராயணம் பண்ணுறவா கூட சேர்ந்து சொல்லும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா தப்பு தப்பாக போயிடும். உங்களோட அந்த அந்த லைன் ஸ்கிப் ஆகும், மாறும். ஒன்றுக்கு ஒன்று தகர புறன்னு போய் மூட்டி நின்றுடும். அதுதான் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, விகாய சகதி ஜோதி சூரிய சூதபு விபு ரவி விரோச்சன சூரிய சவிதா ரவிலோச்சன. 90வது ஸ்தோத்திரம். இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். விகாய சகதிர், விகாய சகதிர்ன்றது ஒரு திருநாமம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வி அதை பிரிச்சுக்கணும். வி பிளஸ் ஆகாய பிளஸ் ச பிளஸ் கதிர் அப்படி பிரிச்சுக்கணும். 4 பிரிச்சுக்கணும். வி பிளஸ் ஆகாய பிளஸ் ச பிளஸ் கதிர் அப்படின்னா, வின்னா உயர்ந்த, சான்னா சிறந்த. சான்னா சிறந்த நிறைய இடத்துல பார்த்துருவோம். வீன்னா வெற்றி, உயர்ந்த, இருக்கிறதுலயே பெஸ்ட் என்றது வி உயர்ந்த. ச வந்து சிறந்த. கதிர், கதிர் வந்து கதிர் கதிர்ன்றது கதிர்கள். அது அவ்வளவுதான். கதிர்கள் சூரிய கதிர்கள் தான். அதான் அதுதான் வி உயர்ந்த, ஆகாயத்தில் சிறந்த கதிர்களாக விளங்குபவன். ஆகாயத்தில் உயர்ந்த சிறந்த கதிர்களாக விளங்குபவன். அதாவது சூரியனோட நல்ல பெஸ்ட் எமிஷன் அப்படின்னு சொல்லணும். அதான் ஜோதி. ஜோதினா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜோதினா ஒளி, ஒளிமயமானவன். ரெண்டாவது சூருச்சி, சூ பிளஸ் ருச்சி, அது ரெண்டா பிரிச்சுக்கணும். சூன்னா சிறந்த, ருச்சின்னா விருப்பம், உங்களோட டேஸ்ட். அடியார்கள் மனதில் சிறந்த விருப்பங்களை மட்டுமே உண்டாக்குபவன். மனசுல வந்து எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா, பூலோகத்தை நான் ஆளணும், அங்க பண்ணணும் இங்க பண்ணணும், அதை அந்த 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 பொருளோடு இந்த பொருளோடு இல்லை, அந்த எண்ணங்களை எல்லாம் ஏகபர சுகங்களை எல்லாம் ஈடுபடுத்தாத மோட்சத்தை மட்டுமே நினைக்கிற நல்ல விருப்பங்களை, சிறந்த விருப்பங்களை, அடியார்களுக்கு தொண்டு செய்யறது, பெருமாளை சேவிக்கிறது, தியானம் பண்றது, ஹோமம் பண்றது, இந்த மாதிரி எண்ணங்களை மட்டுமே உண்டாக்குபவன். அதான் சூரிச்சி. சூதபுக் விபுகு. சூதம்னா ஹோமம், புகுனா ஜீவன்கள். சூதபுக் சூதம்னா ஹோமம், புகுன்னா ஜீவன்கள். வீணா மோட்சம். இந்த இடத்துல வீணா மோட்சம். புகுன்னா விருப்பம், நீங்க உங்களோட இது டேஸ்ட் வில்லிங். புகுன்னா ஜீவன்கள் ஒரு அர்த்தம், புகுன்னா விருப்பம்னு ஒரு அர்த்தம். ஜீவாத்மாக்களை சிறந்த மோட்சத்தை நினைக்க வைப்பவர். அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கெட்ட வேற எந்த சிந்தனைகளும் தோணாத, உங்களுக்கு வந்து ஜீவாத்மாக்களுக்கு வந்து சிறந்த எண்ணங்கள் மனசுல தோணணும். அதான் சூதபுக் விபுகு. ஹோமம் போன்ற சேர்ந்த அந்த மாதிரி செயல்களை செய்யற அந்த மாதிரி ஹோமம் மோட்சம். அதான் சொன்னேன் இல்லையா முதல்ல, அது அடுத்த பேர்லயே அதை சொல்லிட்டீங்க. ஹோமம் மோட்சம் போன்ற விருப்பங்களை உங்க மனசுல உண்டாக்குபவர். ரவி, சூரியனாய் பிரகாசிப்பவர். சூரியன் ரவின்னா சூரியனுக்கு ரவின்னு ஒரு பேர். சூரியனாய் பிரகாசிப்பவர். விரோச்சன, விரோச்சனா வீணா சூரியன், ரோன்னா ஒளி, சந்தனா தருதல். அப்படின்னா இப்ப என்னன்னா, சூரியன் ஒளி கொடுப்பவன், சூரியனுக்கு ஒளியை கொடுப்பவன். விரோச்சனா சூரியனுக்கு ஒளியை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். சூரிய, சூரியன்றது இந்த இடத்துல வந்து சூரியன்றது சூன்றது வந்து செல்வம், அரியன்னா தருதல், சிறந்த செல்வமான மோட்சத்தை கொடுப்பவன். அதான் சூரியன்னா சிறந்த செல்வமான மோட்சத்தை கொடுப்பவன். சவிதா, இந்த இடத்துல சான்னா சிறந்த, விதான்னா படைத்தல். சவிதான்னா சிறந்த ஜீவாத்மாக்களை படைப்பவன். சவிதா. ரவிலோச்சனா, அடுத்தது ரவிலோச்சன. ரவின்றது சூரியன், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். லோச்சனா கண்கள், அரவிந்த லோச்சன்றமே அதான் கண்கள். லோச்சனா கண்கள், சூரியனை போல ஒளி பொருந்திய கண்களை உடையவன். அதான் ரவி விரோச்சன், ரவிலோச்சன.
ஆக இன்னைக்கு இது நம்ம என்ன 94வது ஸ்தோத்திரம். நேற்றுக்கு 879 திருநாமங்கள் பார்த்தாச்சு. இது 889 வெகாய சகதிர், 881 ஜோதி, 882 சூரிசி, 883 சூதபுக் விபுகு, 884 ரவி, 885 விரோச்சன, 886 சூரிய, 887 சவிதா, 888 ரவிலோச்சனக. ஆக இன்னைக்கு 880 888 வரைக்கும் 9 திருநாமங்கள் பார்த்துருவோம். ஆக இது வரைக்கும் நம்ம 1000 திருநாமங்கள்ல 888 திருநாமங்கள் பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஸ்தோத்திரங்கள்ல 94 ஸ்தோத்திரம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.